நேற்று நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக ஃபஸ்ட்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருந்தும் அந்த மேட்சை ஜெயிக்க முடியாமல் கடைசியாக டை ஆகி வெற்றி பெறும் வாய்ப்பை நம்ம இந்தியா இலங்கை அணிக்கு எதிராக இழந்திருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியில் தற்போது புதுசாக கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சாக உள்ள வந்திருக்காரு. இந்த தருணத்தில் இந்திய அணியில் ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் இரண்டு பேருமே சேர்ந்து எடுத்த முட்டாள்தனமான முடிவால் தான் இந்த மேட்ச்சில் வெற்றிக்கான வாய்ப்பு இருந்தும் அதை இந்தியா தவற விட்டு தற்பொழுது டை ஆகக்கூடிய அளவுக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸை இந்த மேட்ச்சில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய சீனியர் பிளேயரான நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் இரண்டு பேர் மேலேயுமே இந்த ஆட்டத்தின் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கான குற்றச்சாட்டை நேரடியாக இவங்க இரண்டு பேர் மேலேயுமே தற்போது பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஆரம்பத்தில் இருந்த இந்த மேட்ச்சில் கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா இரண்டு பேருமே மாறி மாறி நிறையா தவறுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பட்டியலிட்டிருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு 4வது பிளேயராக வாஷிங்டன் சுந்தர் அவரை இறக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு விராட் கோலி கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த நேரத்தில் விக்கெட் சரிவில் இருந்த நம்ம இந்திய அணிக்கு ஸ்டாண்டர்டான பேட்டிங்கை வெளிப்படுத்துகிற பிளேயர் தான் வேணும். கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாடுற வாஷிங்டன் சுந்தரை 4வது இடத்துல எதுக்காக கௌதம் கம்பீர் இறக்குனார் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே போல் நம்ம இந்தியா பந்து வீசிக்கிட்டு இருக்கிறப்ப 32வது ஓவரில் சுப்மன் கில் அவருக்கு எதுக்காக ஓவர் கொடுத்தாரு அப்படின்னு தனக்கு சுத்தமாக புரியல. அப்போ அந்த ஓவரை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் அறிவுரை ரோஹித் சர்மாவுக்கு வழங்கினதாகவும், அதை கேட்காம இதுக்கு முன்னாடி எப்படி T20 ஆட்டத்தில் சூரியகுமார் கடைசி 2 ஓவரில் ரிங்கு சிங், சூரியகுமார் வீசி இந்தியாவுக்கு மிகப்பெரிய திருப்புமுனை வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தானும் நிகழ்த்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அந்த வேலையை அவர் செஞ்ச மாதிரி தனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி நேரடியாக இந்த குற்றச்சாட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட சில பந்துகள் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பேக் டு பேக் 2 விக்கெட்டுகள் விழுந்தது. அந்த இடத்துலையும் தனக்கு ரோஹித் சர்மா அவருடைய அணுகுமுறை பிடிக்கல அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. ஏன்னா விக்கெட் சரிவு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப சிவன் துபே ஏற்கனவே கன்சிஸ்டண்டாக அவர் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட விளையாடுறதுக்காக ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை அனுப்புங்க அப்படின்னு அக்ஷர் பட்டேல் விக்கெட் விழுந்ததுமே சிராஜ் அவரை அனுப்பும்படி தான் ரோஹித் சர்மாவுக்கு வலியுறுத்தினதாகும். ஆனால் அதை கேட்காம கௌதம் கம்பீர், சிராஜ் அவரை விட குல்தீப் நல்லாவே விளையாடுவார் அப்படின்னு மீண்டும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை அனுப்புனாங்க. குல்தீப் அந்த சிச்சுவேஷனில் நல்லாவே விளையாண்டாரு. ஆனால் அவரால் மேட்சை முடிக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி பல தவறுகள் இருக்குது. அந்த தவறில் ஏதாச்சும் ஒரு காரணம் செய்யாமல் இருந்திருந்தாலே நிச்சயமாக கூடுதலாக ஒரு ரன் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கும், நிச்சயமாக ஜெயிச்சிருக்கலாம். அந்த வகையில் இந்த மேட்ச்சில் கோச்சான கௌதம் கம்பீர், கேப்டனான ரோஹித் சர்மா மாறி மாறி இரண்டு பேருமே அனுபவம் இல்லாத பிளேயர்கள் மாதிரி இரண்டு பேருமே நடந்துக்கிட்டு தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாமல் டை ஆனதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி, கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா இரண்டு பேருமே சின்ன சின்ன நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சேர்ந்து இந்த ஆட்டத்தில் வெற்றி வாய்ப்பை பறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.